மதுரை மாநாடுன்றது வந்து ஒரு முருகர் பக்தர்களுக்கு உண்டான மாநாடு அப்படின்னு சொன்னாங்க. அந்த இடத்துல வந்து போய் இது திராவிட கட்சிகள்லாம் இங்கே இருக்கக்கூடாது, திராவிட நாடு இது இல்லை அப்படின்னா, அந்த இடத்துல வந்து ஒரு திராவிட கட்சியில் போய் உட்காந்துக்கிட்டு பின்ன சும்மா உட்காந்துருந்தாங்கன்னா அதை தானே பேசுவாங்க. அப்போ வந்து அவங்க பாஜகவுக்கு அடிமைங்கன்னு தான் சொல்லுவாங்க. இப்போ இதே சேகர் பாபு சொல்கிறாரு, இவர் அதிமுகவில் இருந்தவர் தானே முன்னாடியே. இன்னைக்கு திமுகவில் வந்து அதிமுக எது பேசுகிறாரு, அது நியாயமா? ஏடிஎம்கே கொள்கை பிடிச்சி தானே இருந்தார். இவருக்கு கொள்கை மாறி போச்சு இல்லை? ஏன் அவங்களுக்கு மாறினா என்ன தப்பு? கொள்கை ஒரே கொள்கையாக இருக்கிறவங்க இதை பற்றி பேசலாம், கொள்கை மாறவங்க பேசக்கூடாது. சேகர் பாபு இருக்காரு, தமிழ்நாடு அமைச்சர், அறநிலையத்துறை அமைச்சர். அவர் ஏடிஎம்கே விமர்சிச்சிருக்காரு. பாஜகவுக்கு அடிமை சாசனம் எழுதி கொடுத்துட்டீங்கன்னு சொல்லிட்டு ஏடிஎம்கே கட்சியை விமர்சிச்சிருக்காரு. அதை எப்படி பார்க்குறீங்க? உண்மைதானப்பா அது. அதாவது முருகருக்கு மாநாடு போடுறோம்னு சொல்லிட்டு அங்கே போய் அரசியல் பேசிக்கிட்டு இருந்தால் இப்போ என்ன சொல்லுவாங்க? இது வந்து திராவிட கட்சி இங்கே தேவையில்லை அப்படின்றத வந்து அவங்க வந்து மதுரை மாநாட்டில் தான் வந்து பேசணுமா? ஏன்னா இது வந்து அரசியல் மாநாடு இல்லைன்னு சொல்லி பக்தர்கள் மாநாடுன்னு சொல்லி அவங்க தான் அறிவித்தாங்க. அப்போ இதை எப்படி வச்சுக்கிறது? நம்ம பாஜக மாநாடுனா எடுத்துக்க முடியும்? மதுரை மாநாடுன்றது வந்து ஒரு முருகர் பக்தர்களுக்கு உண்டான மாநாடு அப்படின்னு சொன்னாங்க. அந்த இடத்துல வந்து போய் இது திராவிட கட்சிகள்லாம் இங்கே இருக்கக்கூடாது, திராவிட நாடு இது இல்லை அப்படின்னா, அந்த இடத்துல வந்து ஒரு திராவிட கட்சியில் போய் உட்காந்துக்கிட்டு பின்ன சும்மா உட்காந்துருந்தாங்கன்னா அதை தானே பேசுவாங்க. அப்போ வந்து அவங்க பாஜகவுக்கு அடிமைங்கன்னு தான் சொல்லுவாங்க. சொல்கிறது என்ன இருக்குது? அவங்க அதே தான். இல்லை, அமைச்சர்லாம் ஏடிஎம்கே முன்னாள் அமைச்சர்லாம் கலந்துருக்காங்க. ஏடிஎம்கேவோட முன்னாள் அமைச்சர் இருந்திருக்கிறாங்க. இன்றைக்கி கரண்டில் இருக்கிற அமைச்சர்கள்லாம் அங்கே இருக்கத்தான் செஞ்சுருக்கிறாங்க. இருந்தாலும் வந்து அவங்க திராவிட கட்சி வேணாம் அப்படின்னு சொல்லும்போது, இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா ஏடிஎம்கே கிடையாது, நாங்கள் ஒன்லி ஏடிஎம்கேல எல்லாமே பாஜக தான் அப்படின்னு அவங்க சொல்கிறதுக்கு இது ஒரு உதாரணம் தானே. என்ன அதாவது திராவிட கட்சியை நம்பி நாங்கள் வரல, எங்களை நம்பி தான் நீங்கள் வந்திருக்கிறீங்கன்றதுக்காக இது முன் உதாரணமாக தான் அவங்க முருகர் பக்தர்னு சொல்லி ஒரு கூட்டத்தை காட்டுறதுக்காக அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க. பொதுவாக நம்ம அரசியல் கட்சிலாம் வந்து மாநாடு போடணுன்னா நம்ம வந்து ஒரு கூட்டத்தை கூட்டி நாங்கள் இவ்வளோ கெப்பாசிட்டியோடு இருக்கிறோம், இவ்வளோ இடத்துல இருக்கிறோம், எங்களுக்கு இவ்வளோ சீட்டு வேணும் அப்படின்றதுக்காக சில கட்சிகள் வந்து இந்த மாதிரியான ஒரு கெப்பாசிட்டியை பண்ணுவாங்க. இவங்க தமிழ்நாட்டில் எப்படி மக்களை கூட்டுறதுன்னு அவங்களுக்கு தெரியல, ஒரு வாய்ப்பு இல்லை. இதை வந்து ஒரு வாய்ப்பாக அவங்க யூஸ் பண்ணிக்கினாங்க பாஜக. அதாவது இப்போ பாஜக வந்து ஒரு மீட்டிங் வைக்குது, ஒரு கூட்டம் வைக்குது அப்படின்னா அந்த இடத்துக்கு வந்து இப்போ நம்ம மக்கள் போக தயாராக இல்லை. தமிழ்நாட்டிலேருந்து யாரும் வந்து நம்ம சப்போர்ட் பண்ணுறதுக்கு விருப்பம் இல்லாமல் இருக்கிறாங்க. இப்போ இதை எப்படி நம்ம கொண்டு போகலாம் அப்படின்னு நினச்சி அவங்க வந்து ஒரு முருகர் பக்தர்ன்ற போர்வையில் வந்து மக்களை ஏமாத்துறதுக்காக ஒரு முருகரோட பேரை சொல்லி அவங்க ஒரு கூட்டத்தை போடுறாங்க. நம்ம மக்களும் வந்து என்ன பண்ணுறது, கடவுள் பக்தின்ற பேரில் சொல்கிறாங்களேன்றதுக்காக நம்ம போன கூட்டத்தை வந்து அவங்க சாதகமாக யூஸ் பண்ணிக்கினாங்க. அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. இது வந்து பாஜகவுக்கு வந்து முருகர் பேரை சொல்லி அவங்க பிழைக்கிறாங்கன்றதான் சொல்ல முடியும். இப்போ நம்ம பிராமணர்கள் சொல்கிறோம் இல்லைங்களா, இப்போ நம்ம சாமியை வச்சு அவங்க பொழைச்சிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்கிறோமே, அந்த மாதிரி இவங்களும் அதாவது அவங்களோட ரூட்டை வந்து இவங்க எடுக்கிறாங்க. இதுதான் உண்மை. அடிமை சாசனம்னு எப்படி சொல்ல முடியுது? அதாவது அவங்க வந்து பிஜேபி சார்பிலே நடத்தலை, முருக பக்தர்கள் மாநாடு, ஓகேவா? மாநாட்டுக்கு எல்லாரும் வரலாம். இது திமுக உள்பட அழைப்பு தான். அது எல்லாரும் வரலான்னு சொல்லியிருக்காங்க. இதில் போயிருக்காங்க. அதில் ஒரு சில அண்ணாவை பற்றியோ ஒரு பெரியாரை பற்றியோ அவங்க காணொலியில் அதுவும் பேசலை, காணொலியில் தான் அது. அதுக்காக போனவங்க இடையில இருந்து வந்துட முடியுமா? வர முடியாதில்ல. ஏன்னா இவங்க போய்க்கிறது முருகர் பக்தர் மாநாடு, அதுக்கு தான் போயிருக்கிறாங்க. அங்கே இது போல் நடந்தால் அதுக்கு அவங்க பொறுப்பு ஆக முடியாது. அதுவும் அவங்க சொல்லிட்டாங்க பதில், புரியுதா? இதில் போயிட்டு இவங்க அரசியல் பண்ணுறாங்க, அவ்வளோதான். இப்போ இதே சேகர் பாபு சொல்கிறாரு, இதே ஒரு அதிமுகவில் இருந்தவர் தானே முன்னாடியே. இன்றைக்கி திமுகவில் வந்து அதிமுக எது பேசுகிறாரு, அது நியாயமா? முன்னாடி ஏடிஎம்கேல இருந்தவர் தானே, ஏடிஎம்கே கொள்கை பிடிச்சி தானே இருந்தார். இவருக்கு கொள்கை மாறி போச்சு இல்லை? ஏன் அவங்களுக்கு மாறினா என்ன தப்பு? கொள்கை ஒரே கொள்கையாக இருக்கிறவங்க இதை பற்றி பேசலாம், கொள்கை மாறுறவங்க பேசக்கூடாது, புரியுதா? ஒரே கொள்கையில் சாவர வரைக்கும் இருக்கும், அதை பற்றி பேசலாம். இவர் பேசுகிறார், பேசலாமா? ஆக்சுவலாக இந்த மதுரையில் நடைபெற்ற முருக மாநாடு என்பது இந்து முன்னணியால் நடத்தப்பட்ட ஒரு மாநாடுன்னு ஏற்கனவே பறைசாற்றப்பட்டது. இதில் அரசியல் கலப்பு கிடையாது. இந்துவில் ஈடுபாடு உள்ளவங்க, முருகனை வணங்கக்கூடியவங்க யார் வேண்டுமானாலும் கலந்துக்கலாம், அதில் அரசியல் பேசப்படாது அப்படின்னு உத்தரவாதத்தோடு கொடுத்ததுனால தான் இன்றைக்கி பல்லாயிரக்கணக்கானவங்க பேர், லட்சக்கணக்கான பேர் குழும்புற அளவுக்கு அந்த மாடு வெற்றிகரமாக முடிந்ததா பத்திரிகை வாயிலாக ஊடக வாயிலாக பார்த்து தெரிஞ்சுக்கணும். அவர் விமர்சனம் பண்ணுறது அவர் ஒரு அடிமை சாசனம் எழுதி கொடுத்துருச்சுன்றாரு. அவங்க வந்து இருக்கிற பொறுப்பில் அவர் அந்த நிலையில் நின்று பேசக்கூடிய காரணம் கேட்டால் அவர் ஒரு மாநிலத்தினுடைய அறங்காவலத்தினுடைய மாண்புமிகு அமைச்சராக இருக்கார்.
அவர் அந்த வார்த்தை சொன்னதுனால அவரோட பின்விளைவு அவரையே அவர் தன்னை வருத்திக்கிற மாதிரி இருக்கும். இவங்களே ஏற்கனவே ஒரு மாநாடு நடத்துனாங்க. அந்த ஆமாம் அந்த அந்த மாநாடு யாருமே இது மாதிரி ரொம்ப தரந்தாத்தி விமர்சனம் பண்ணலையே. அதனால் இதை விமர்சனம் பண்ணுறதுக்கு அவரோட தகுதிக்கு அது அவர் எதனால சொல்கிறாரு ஐயா, அந்த மாநாட்டில் ஒரு காணொலி வெளியேறுது, பெரியாரை பற்றி, திராவிடத்தை பற்றி, அண்ணாவை பற்றி வெளியேறுது. அப்போ அதிமுகவோட எம்எல்ஏ அமைச்சர், முன்னாள் அமைச்சர்லாம் அதில் கலந்துருக்காங்க. அதனால அந்த விமர்சனம் வைக்கிறாரு. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அது அப்படி எடுத்துக்க முடியாது தம்பி. பல்லாயிரக்கணக்கான கடந்து பல லட்சம் பேர் கூடக்கூடிய சபையில் பலதெல்லாம் நடக்குது. எல்லாத்தையும் அவரால் மறு ஒளிபரப்போ இல்லை விமர்சனமோ செய்ய முடியாது. ஒரு சிலது இருக்குதுன்னா அந்த ஒரு சிலதை ஒதுக்கி வச்சுட்டு நிறைவு மட்டும்தான் எடுத்துக்கிற மனநிலையில் அவர் இருந்திருக்கணும். அதை அவரோட பொறுப்புலேருந்து வெளியிட்டிருக்கணும். இதை விமர்சனமாக ஏற்றுக்கிற மாதிரி இல்லை தம்பி. அதெல்லாம் ஒன்றும் அது வராதுப்பா. அது அவன் முன்மைக்கே அவன் பேசுவான், அந்த மாதிரி வருதுன்னு உண்மையாக வருதுன்னு வரா. 100 பணத்தை கொடுத்து இவன் அந்த மாதிரி பண்ணுறான். மக்களுக்கு தொகைக்கு இங்கே கூட்டத்துக்கு வாங்க, அங்கே வாங்க, உங்களுக்கு இவ்வளோ தரேன் அவ்வளோ தரேன்னு பேசி இது பண்ணுவான். அதுதான் அவனுக்கு